வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி வேல்முருகன். இது நம்ம குண்டுமல்லி காட்டுக்கு இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியை விடவில்லை, இப்போ தான் தண்ணி ஃபஸ்ட்டு பாயுது. மழை விட்டதுக்கப்புறம் கொத்தவரங்காய் செடி காய் அறுக்கணும். கொத்தவரங்காய், கத்தரி செடி, புல்லு பாருங்கள் எவ்வளோ புல்லு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் பிடுங்கணும். இங்கே இருந்ததெல்லாம் இதெல்லாம் பாத்தி போடவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. வெண்டைக்காய் எல்லாம் முத்தி போச்சு. ஒரு வெண்டைக்காய் இருந்திருக்கு ஒரு செடியில், 4-5 வெண்டைக்காய் அறுக்கதை விட்டோம். வெண்டை இங்கே ஒரு வெண்டை செடி பூ எடுத்துட்டு இருக்குது. இது வந்து அடுத்த வாரத்தில் காய் காய்ச்சிரும், இன்னும் ஒரு 2-3 நாளில். இந்த விதையெல்லாம் உளுந்து உளுந்து தான் காடு பூரா எல்லாம் முளைச்சி போயிடுது. விஷப்பூண்டு, சிட்டுக்குருவி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பாருங்க. சிட்டுக்குருவி, இங்கே ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி தான் நானே சிட்டுக்குருவி பார்க்குறேன் காட்டில் இருக்கிறவனே. சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு தேன் சிட்டு இருக்குது. இந்த மரத்திலே கூடு கட்டி வாழ்ட்டோம். அதில் இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழையடி வாழையாக வளர்ந்து வருகிறது வாழை மரம். காக்கா பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒவ்வொரு குண்டுமல்லி இப்போ தான் வைக்குது. இதெல்லாம் 1500-2000 விற்கிறது குண்டுமல்லி பூ. ஆனால் பூவெல்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம் நண்பர்களே. எவ்வளோ பகஞ்சிருச்சு. நடா காடு இது இப்படி கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா மக்களே? இதெல்லாம் மருந்து அடிச்சு விட்டதுனால இப்படி எல்லாம் கறி போய் கிடக்குது புல்லு. குண்டுமல்லி செடி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை இதில். இந்த செடிக்கிட்ட வந்தால் மட்டும் இந்த கேமராவோட கலர் மாறி போயிடுது, என்னன்னு தெரியல. பச்சை பசியர்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இதுதான் சூரப்பழம், சூரமுள், சூரக்காய். சூரக்காய் காரக்காயா? சூரக்காய் தான். மயில் பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறான் பாருங்க. அதா சத்தம் படாத வந்தால் சாதம் உள்ள வந்து தின்னுட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு குட்டாமை நெல்லங்காட்டில். ஏதோ திறந்துட்டானுங்க பாருங்க ஆள் கிட்ட வந்தோன்னு. ஒரே ஓட்டத்தில் ஓடி போயிட்டாங்களா எல்லா மயிலும்.
பட்டாசு வெடிக்குன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அந்தாண்டுக்கிறதுலாம் சோளக்காடு, இது மட்டும்தான் நெல் வயல். இது 2 காடு. பட்டாசு வெடிக்குன்னு பார்த்தா புஷ்குங்குது, அவள் தான் ஒன்றுமே காணும். இன்னுங்க பாரு, எல்லாம் இங்கே வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறானுங்க பாரு மயில். முருகா எப்படி குழப்பி வச்சுக்கிறானுங்கன்னு மட்டும் பாருங்க இந்த மயிலுங்க. அவனுங்க சாப்பிட்ட மிச்சம்தான் நம்மளுக்கு. ஒரு படையே போகிறான் போங்க, படையோடு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க நம்மளை. குருவி, சிட்டுக்குருவி. பட்டாஸ் பூச்சுரா, இங்கே என்னடா வெடிச்சு போச்சு அடங்கு பைப்பு. இது எப்போ நடந்தது? என்னடா அது, இப்போதான்டா போட்டோம் புது பைப்பு.